Welcome to Bible Uncle program. Such a joy to see everybody. Welcome, Michelle Grace in this program. Such a joy to have this program. God bless you. God bless you. எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். Such a joy to see everybody. Yes. அதாவது நாங்கள் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து எங்களை பார்க்குறது ரொம்ப இல்லை. Such a joy. அதாவது இன்றைக்கி எல்லாரையும் பார்க்குது. Grandpa, grandma, daddy, mommy, all the children. Not only from India, from other parts of the country also. Yes, such a joy to see everybody. Yes, ஒவ்வொரு வாரம் நம்ம மத்தியில் பிள்ளைங்க வந்து எவ்வளோ சச் ஜாய் இல்லை. கர்த்தர் அவங்களுடைய பிள்ளைகளை எடுத்து உபயோகப்படுத்து நாம மகிமையாக அவங்க பாடுறாங்க. அவங்க வசனம் சொல்லும்போது க்ளோரிஃபை காட். எஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும், மகிமை உண்டாகுதான். ஓகேம்மா, இந்த நிகழ்ச்சியில் விசேஷமான பிள்ளைங்க நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. யாருன்னா ஜிம்ரா காஸ்பல் கொயர் அப்படின்னு சொல்லிட்டு பழமையான ஒரு பெரிய கொயரு. இது யார் நடத்துகிறாங்கன்னு பின்னால் சொல்ல போகிறோம். அதாவது முதலாவது அந்த பாடம் நம்ம கேட்க போகிறோம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம். It's wonderful. The Zimra Gospel children ரொம்ப அழகாக அந்த கொயர் எவ்வளோ அழகாக பிள்ளைங்க எவ்வளோ பெரிய பிள்ளைங்களாம் சேர்ந்து எல்லாரும் சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் கீர்த்தனை அழகாக பண்ணார். ரியலி வண்டர்ஃபுல். காட் பிளஸ் யூ சில்ட்ரன், காட் பிளஸ் யூ. திருப்பியும் அதே அந்த ஜிம்ரா காஸ்பிள் கொயரில் இருக்கிற பிள்ளைங்களாம் தன் வீட்டில் இருந்து பெரிய அழகான ஒரு பாடலை பாட போகிறாங்க. கேட்க போகிறீங்க. சர்வலோகாதிபா நமஸ்காரம். Namaskar.
ஓ இட்ஸ் வண்டர்ஃபுல், எல்லாம் க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக, என்ன அழகாக தாளத்தோடு ரொம்ப அழகாக ஒழுங்காக பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல். காட் பிளஸ் த சில்ட்ரன். சர்வலோகாதிபா நமஸ்காரம். வி ஹாவ் டு ப்ரைஸ் காட் ஃபார் ஆல் த டைம் இல்லை? ஆமாம், வண்டர்ஃபுல். இந்த நிகழ்ச்சி 2 பிள்ளைகள்லாம் பார்த்தீங்க நீங்கள் இவ்வளோ நேரமாக. இதுக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்னா பின்னால் கிருபா டேனியல். ஆமாம், இவங்க தான் இந்த பிள்ளைகளெல்லாம், இந்த ஜிம்ரா காஸ்பிள் பிள்ளைங்களெல்லாம் அவங்க பெரிய இசை ஞானத்தில் அவளை வளர்க்குறாங்க. அதாவது அவளுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து கீர்த்தனை பாடல்கள் சுரத்தோடு பாடணும்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒவ்வொரு பிள்ளைகளும் பாட வச்சு எத்தனையோ அவர் மூலமாக மெனி சில்ட்ரன் பிளஸ்ட். ஆமாம், இவ்வளோ அழகாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். எஸ் சொன்னார். அவங்க இந்த நாளில் கூட நம்ம வந்திருக்காங்க. இதை பற்றி இன்னும் சொல்ல போகிறாங்க. We are going to hear that. Shall we hear that? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மொழிக்கு எப்படி இலக்கணம் இருக்குதோ அதே போல் இசைக்கும் இலக்கணம் இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இசைக்குரிய ஸ்வரங்கள் 7 ஆகும். அதன் பெயர்களை நான் சொல்கிறேன். சட்சம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம். இதை தமிழ் இசையில் குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இழி, விளரி, தாரம் என்று சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் மியூசிக்கில் சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி என்று சொல்லுவார்கள். பன்னிரு சுரநிலைகள். சட்சத்திற்கும் பஞ்சமத்திற்கும் பேதங்கள் கிடையாது. மற்ற ஸ்வரங்கள் ரீஸ்வரம் ரீ1 ரீ2, காஸ்வரம் கா1 கா2, மாஸ்வரம் மா1 மா2, தாஸ்வரம் டா1 டா2 மற்றும் நீஸ்வரம் நீ1 நீ2 என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்வரங்கள் தான் 12 ஸ்வரங்களாக மாறுகின்றது. ஆரோகணம், அவரோகணம். ஒரு ராகத்திற்கு இந்தந்த ஸ்வரங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. 7 ஸ்வரங்களும் ஒன்றின் மேல் ஒன்றாக செல்வது ஆரோகணம். 7 ஸ்வரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக இறங்குவது அவரோகணம். அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் இந்த 7 ஸ்வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ராகங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ராகங்கள் தாய் ராகம், சேய் ராகம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. 72 மேளகர்த்தாக்கள் என்று சொல்லப்படுகின்றவை தாய் ராகங்கள் ஆகும். இந்த ராகங்களை வைத்து தான் அதிலிருந்து பல ராகங்கள் பிறக்கின்றன. அவை சேய் ராகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த ராகங்களில் வர்ஜ ராகம், வக்ர ராகம், பாஷாங்க ராகம், உபாக ராகம் என்ற வித்தியாசங்களோடு ராகங்கள் இருக்கின்றன. மூவகை ஸ்தாயிகள். மத்திய ஸ்தாயி என்பது சரி க ம பத நீ சா சரி க. இது தாரஸ்தாயி. இந்த சாலிருந்து மேலாக செல்லும் ஸ்வரங்கள் தாரஸ்தாயி என்று அழைக்கப்படும். மந்திர ஸ்தாயி மத்திய ஸ்தாயிலிருந்து கீழாக வரும் ஸ்வரங்கள். சானித ப வரை கீழாக போகின்ற ஸ்வரங்கள் மந்திர ஸ்தாயி. ஸ்ருதி. நாம் பாடுவதற்கு மத்திய ஸ்தாயி சட்ஜத்தை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா, ஒரு சவுண்டு நமக்கு கேட்குது இல்லையா, அது ஸ்ருதி பெட்டியிலிருந்து நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சா. இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். சா சா. ஸோ இது போன்று நம்ம அந்த ஸ்ருதியை கேட்டு தான் நம்மளுடைய ஸ்கேலை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதற்காக ஸ்ருதி நமக்கு இருந்தால் தான் நல்லது. ஓ இட்ஸ் வண்டர்ஃபுல். ஐயோ என்ன அங்கிள் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்களே, அவங்க இன்னும் நிறைய கேட்டு சொல்லி தான் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? எஸ், ஆவா. அதாவது இவங்க எவ்வளோ அழகாக அந்த எவ்வளோ அழகாக ஆன்லைனில் பிள்ளைங்களுக்காக சொல்லி கொடுக்குறாங்க அவங்க. ஆமாம், இந்த சுரங்கள் எவ்வளோ அழகாக ஒழுங்காக எப்படி செய்யணும், எப்படி பாடணும், என்னென்ன சுரங்கள்னு அழகாக சொன்னாங்க. நீங்கள் சீக்கிரம் முடிஞ்சமாக இருக்குது, இல்லை இன்னும் நிறைய இருக்குது. அதனால தான் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் இப்போ பகிர்ந்து கொண்டோம். ஆனால் இன்னும் தொடர்ந்து நீங்கள் அதை பற்றி கேட்கலாம். அதாவது யூடியூப்பில், ஆமாம் யூடியூப்பில் ஆன்லைனில் இவங்க உங்களுக்காக பண்ணுறாங்க. அதாவது யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த கிருபா டேனியல் சாங்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கூட வரும். இல்லை ஜிம்ரா காஸ்பிள் கொயர் அப்படி போட்டிங்கன்னா வரும். இல்லை சரிகமப்பா வித் ஏசப்பா அந்த கேப்ஷனை போட்டால் கூட அவங்க எபிசோட் நம்பர் 1, எபிசோட் நம்பர் 2லாம் வரும். நீ மறந்துடாதீங்க. இந்த பாடலை இந்த அவங்க நடத்துகிற விதத்தில் நீங்கள் பாருங்கள், கட்டாயம் பாருங்கள். பிளஸட் யுவர் சில்ட்ரன், ஆல் யுவர் ஃபேமிலி. எஸ், ஆமாம். திருப்பி இன்னொரு பாடலை பாட போகிறாங்க அந்த பிள்ளைங்க. Shall we hear that?
இட்ஸ் a wonderful songமா. அதாவது திருத்துவத்தை குறித்து அழமையாக பாடினாங்க அந்த ஜிம்ரா காஸ்பிள் சில்ட்ரன். ரொம்ப அழகாக, ரியலி ஒண்டர்ஃபுல். ஆமாம் சில்ட்ரன், ரம்யா ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த யூடியூப்பில் போங்க. அந்த அவங்க கிருபா டேனியல் அவர்களுடைய அந்த யூடியூப்பில் போய் யூ ஹேவ் டு சர்ச் பண்ணி போயிட்டு அதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை கொடுத்து நீங்கள் ஆமாம், இட்ஸ் ரியலி பிளெஸ்ட் யுவர் ஃபேமிலி, ஆல் தி சில்ட்ரன், எல்லாம் ஆல் தி ஏஜஸ், இட் ரியலி பிளெஸ்ஸிங். நெவர் ஃபர்கெட் தட். ஓகே, ரைட். காட் பிளஸ் யூ சில்ட்ரன். கர்த்தர் இந்த ஜிம்ரா காஸ்பிள் டீமை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கிருபா டேனியல் அவர்களையும் அவரோட குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூமா, காட் பிளஸ் யூ. ஓகேம்மா, அடுத்தபடி நம்ம பதில் யார் வரப்போறா? Julia Preissy from Chennai, who's going to sing the song என்ன கொத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக கண்களை ஏறுகிறேன். Let's hear. இட்ஸ் வண்டர்ஃபுல். ஜூலியட் பிரைஸி ஒவ்வொரு வாரம் க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக பாடுவா. இந்த வாரம் கூட எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க அருமையான பாடல். ஒவ்வொரு நாளும் பாட வேண்டிய ஒரு பாடலில், அதாவது 121 சங்கீதம். அது ஆமாம், எனக்கு ஒத்தாசை எங்கேருந்து வருதாம்மா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. The maker of heaven and earth, my help comes from. Oh, it's a wonderful song. God bless you Juliet, God bless you. Next யார் வர போறாமா? Isaac Emmanuel from Chennai, who's going to sing for us Kirubai Kirubai. Shall we hear? கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. ஓ, இட்ஸ் வண்டர்ஃபுல் ஐசக். ரொம்ப ஒவ்வொரு வாரமும் க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக சொன்னேன். இந்த கிருபையை பற்றி அழகாக அவர் பாடினார். ரியலி வண்டர்ஃபுல். காட் பிளஸ் யூ ஐசக், காட் பிளஸ் யூ. ஓகேம்மா, இப்போ நெக்ஸ்ட் யார் வரப்போனா, ஒவ்வொரு வாரமும் அழகாக கேத்ரின் அண்ட் லாய்டு விழுப்புரத்துலேருந்து எப்பொழுதும் அழகாக ஒவ்வொரு வாரம் சொல்லுவாங்க. இந்த வாரம் கூட உங்களுக்கு தெரியுமா? Hi friends,
நான் கேத்ரின் விழுப்புரத்துல பேசுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட விழுப்புரத்துல பேசுறேன். நாங்கள் இருவரும் உங்கள் தேமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஏசாயா 43:1 நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மீட்பர் என்று சொல்கிறோமே, அதற்கு அர்த்தம் என்னவென்று உனக்கு தெரியுமா? ஆம், தெரியும். மீட்பர் என்பதற்கு விலைக்கேறம் கொடுத்து வாங்குவதாகும். தேவன் தனது விலை மதிக்க முடியாத ரத்தத்தினாலே நம்ம பிசாசின் காலத்திலிருந்து வாங்கியிருக்கிறார். மீட்பதற்கு 3 தகுதிகளும் தன்மைகளும் இருக்க வேண்டும். 1, இனத்தவனாய் இருக்க வேண்டும். இது ரூத் புத்தகத்தில் மீட்பதற்கு சுதந்திரவாளியாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு எப்படி மீட்பரானார்? அவர் நம்முடைய இனத்தவரா, நம்முடைய கோத்திரமா? பின்னே எப்படி அவர் மீட்பரானார்? லூக்கா 1:68-74 இயேசு யூதருடைய கோத்திரம் இஸ்ரவேலரை மீட்க வந்தார். நாம் புறஜாதியார். நம்மை மீட்கும்படி இயேசு புறஜாதியாக மாறினார். யூதருடைய பழக்கம், யூதன் புறஜாதி பெண்ணை திருமணம் செய்தால் அவனும் புறஜாதியாக மாறிடுவான். இதற்கு ஆதாரம் யோசேப்பு எகிப்து பெண் எடுத்தான். அவன் எகிப்தியராக மாறிவிட்டான். இயேசு எப்படி புறஜாதியாக மாறினார்? சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை பிதாவே என்று கூப்பிடுகிறார். 4ஆம் வார்த்தை தேவனே என்று கூப்பிடுகிறார். புறஜாதியான் தான் தேவனே என்று கூப்பிடுவான். ஆனால் யூதனோ பிதாவே என்று தான் கூப்பிடுவான். சங்கீதம் 22:1 என் தேவனே என் தேவனே என்று எழுதியிருக்கிறது. இயேசு நம்முடைய ஸ்தானத்துக்கு தேவன் அவரை தாழ்த்தி அவருடைய ஸ்தானத்துக்கு நம்மை உயர்த்துகிறார். இயேசு நம்மை திருமணம் செய்வதற்கு நாம் யார்? இதற்கு ஆதாரம் யாத்திராகமம் 13:13 மீட்டுக் கொள்கிற ரகசியம். கழுதை தலையீற்ற எல்லாம் ஆட்டுக்குட்டியால் மீட்கப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியா? இயேசு தேவ ஆட்டுக்குட்டி. கழுதையா? நாம் தாம் கழுதை. 2, மீட்பதற்கு வல்லமை உள்ளவனாகவும் பலம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். அதற்கு ஆதாரம் நெகேமியா 1:10 வல்லமையாலும் பலத்த கையாலும் மீட்டுக் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இதை காண்பிக்க அற்புதங்களும் அடையாளங்களும் செய்திருக்கிறார். 3, மீட்பதற்கு விருப்பமுள்ளவனாக இருக்க வேண்டும். தானியேலை எனக்கு பிரியமானவன் என்று சொல்கிறார். ஆபிரகாமோ என் சிநேகிதன் என்று சொல்கிறார். ஆகவே இயேசுக்கு மேலே சொன்ன அத்தனை தகுதிகளும் உண்டு. ஆகவே இயேசு நம்மை மீட்டு கொண்டார். ஓகே, பாய். ஓ, இட்ஸ் வண்டர்ஃபுல். கேத்ரின் லாய்டு இந்த முறை கூட ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் வேதத்தில் எவ்வளோ அழகான ஒரு காரியம். அதாவது ஏசாயா 43:1 மீட்பரை பற்றி பேசுகிறாங்க. எப்படி மீட்பர் வந்தார், இல்லை பிதாவானவர், அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி வண்டர்ஃபுல். ஒவ்வொரு வாரமும் அதாவது வேதத்திலிருந்து எவ்வளோ அழகான உண்மையான காரியங்களை அவ எடுத்து சொல்லும்போது பிள்ளைங்க இட்ஸ் வண்டர்ஃபுல். காட் பிளஸ் யூ சில்ட்ரன், காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் யார் வர போகிறாமா? Julia Mercy from Hosur, who's going to sing the song Every Move I Make. Every move I make in you. You are my way, Jesus. Every step I take in you. Every move I make in you. You are my way, Jesus. Every step I take in you. Waves of mercy, waves of grace. Everywhere alone I see your face. Your love has captured me. Oh my God is love. How can it be? Na 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 na. Oh, it's a wonderful, Julia. Beautiful song. Every move I make. Yes, beautiful song. God bless you, Julia. God bless you. Next யார் வர போகிறாமா? Josna Felix from Hyderabad, who's going to share with us a memory verse from Psalms 139 verse 14. My name is Rashna. Today memory verse. I praise you because I am fearfully and wonderfully made. Your works are wonderful. I know that. Full well. Psalm 139 and 40. Thank you.
இட்ஸ் வண்டர்ஃபுல். ஜோஷ்னா ஃபெலிக்ஸ் வந்து இந்த வாரம் கூட அழகாக 119 சங்கீதத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்படினால் உண்மை நான் துதிப்பேன். இல்லை, கடவுள் நம்ம எவ்வளோ அழகாக உண்டாக்கி இருக்கிறாரு என்று அழகாக சொன்ன அந்த வார்த்தைகள். ரியலி பிளஸ் ஜோஷ்னா. God bless you. நெக்ஸ்ட் யார் வர போகிறாமா? Janisha Joel from Coimbatore, who's going to sing the song என் கூடவே இரும் ஓ இயேசுவே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. ஓ இட்ஸ் வண்டர்ஃபுல். ஜெனிஷா ஜோயல் ரொம்ப பியூட்டிஃபுல்ல. அதாவது இயேசுவே என் கூட இரும், ரொம்ப அதாவது மனதுருகிய பாண்ட மாதிரி இருக்குது. ரொம்ப ரியலி வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சாங்கமா. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். வரும் நாட்டில் கர்த்தர் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. ஓகேம்மா, நம்ம கூட எல்லாருக்கும் ப்ரே பண்ணணும். ஷால் வி ப்ரே? எஸ். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், we thank thee, we praise thee for this wonderful evening, dear Lord. பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உம்மை மகிமைப்படுத்தினார்கள். Lord, remember the children. Remember them and bless them. வரும் நாட்டிலே கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே தலையாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் அவர்கள் மகிமையாய் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, fill that every child with the Holy Spirit. தேவனுடைய வல்லமையினாலே நிரப்போட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மூலமாக எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் மூலமாக தகப்பனே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ரிமெம்பர் அவர் சில்ட்ரன். எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் சமாதானத்தை கொண்டவர்கள் பிள்ளைகளாக இருப்பதாக உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் பெற்றோருடைய ஆசீர்வதியும், எங்கள் பெரியவருடைய ஆசீர்வதியும். லார்ட், ரிமெம்பர் அவர் ஈச் ஃபேமிலி. பிளஸ் தம் லார்ட். இந்த மாதம் முழுதும் உங்களை பாதுகாத்ததுக்காக மாதம் முழுவதும் மீதியான நாட்களும் பாதுகாப்பீராக. இந்த கரம் பிள்ளைகளோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தினாலே பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. ஓகேம்மா, நம்ம கடைசி நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். அதாவது கொஸ்டின் டைம் இல்லை? ஆமாம், கரெக்ட். போன வாரம் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம்? Who prayed earnestly that it should not rain for 3.5 years? The correct answer is option C, Elijah. James 5 verse 17, Luke 4 verse 25. கரெக்ட். அதாவது 3 வருடங்கள் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அது வந்து 1 ராஜாக்களில் கூட அந்த நிகழ்ச்சி இருக்குது 17-18 அதிகாரத்தில். ஆனால் நம்ம சொன்ன வார்த்தை அந்த கேள்விக்கு விட வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. எலியா. அது எங்கன்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆமாம், கரெக்டாக எல்லாரும் எழுதினால எல்லாரும் வாழ்த்திடலாமா? ஓகே. இந்த வாரம் கொஸ்டின் இல்லைம்மா. அதாவது இயேசு சுவாமி முதல் அற்புதத்தை செய்தார். எங்கே செய்தார்? கானாவூரில். ஆமாம்.
அங்கே ஆமாம் அந்த கிணறு வச்சுருந்தது. அப்போ நிறைய அங்கே ஜாடிலாம் வச்சுருந்தாங்களாம் தண்ணி ஊற்றுறதுக்காக. ஆமாம், அது கேள்வி என்னென்னா, இயேசு கானாவூர் கல்யாணத்தில் முதலாம் அற்புதத்தை செய்தபோது எத்தனை கச்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது? அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஆப்ஷன் ஏ 3 கச்சாடிகள், ஆப்ஷன் பி 5 கச்சாடிகள், ஆப்ஷன் சி 6 கச்சாடிகள், ஆப்ஷன் டி 7 கச்சாடிகள். How many stone jars were there in the wedding of Cana? Option A 3 jars, option B 5 jars, option C 6 jars, option D 7 jars. சரி, நீங்கள் எழுத வேண்டிய செல் நம்பர் 8695923959. மறுபடியும் சொல்கிறேன், 8695923959. Friends, you can also send in email bibleuncle@gmail.com. ஓகேம்மா, நம்ம ஒவ்வொரு வாரம் விட்டமின்ஸ் சொல்வோம். இந்த வாரம் எந்த விட்டமின் சொல்ல போகிறேன்? இன்னைக்கு வந்து vitamin W. If you are faint hearted, take vitamin W. Jeremiah 20 verse 9. Word as fire in my bones and in my heart. கரெக்ட். ஆமாம், அதாவது விட்டமின் W அது வந்து எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்குது. ஆமாம், அதாவது அவருடைய வார்த்தைகள், இஸ் வேர்ட் எப்படி இருக்குதான், எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல இருக்கிறது. ஆமாம், என் இருதயத்தில் இருந்து கொழுந்து விட்டு இருக்குது. ஆமாம், அவருடைய வார்த்தை நம்ம எலும்புகளில் இருக்கிறதா, நம்ம இருதயத்தில் இருக்குதுன்னு சொல்லி. இட்ஸ் வண்டர்ஃபுல். நெவர் ஃபர்கெட் தட் W. எஸ். ஓகேம்மா, டைம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பை சொல்கிற நேரம் வந்துடுச்சு. ஷால் வி சே பாய்? பாய்.